பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கு நன்றி அப்பா. இந்த பதிவு செய்கிற ஒரு வார்த்தையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீர் கூடவே இருங்கப்பா. இயற்கை கால சாதம் கரண்டு தடை நாம் கிடைத்து இதில் பங்குற மக்களையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு செய்தி பதிவு பண்ணும்போது உங்களுடைய நாமம் மகிமைப்படணும். சுயமாக இல்லை ஆண்டவர், நீர் என்னோடு இருந்து பேசணும். அர்ப்பணிக்கிறேன், நீர் செயல்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரங்களது சில வார்த்தைகளை நாம் தொடர்ந்து இறைவார்த்தையை தியானிக்கிறோம். இன்றைக்கும் திருப்தி என்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், ருசித்து பாருங்கள். அவரால் எல்லாவற்றிலும் நன்மை தான் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் கடந்து செல்கிற பாதை நன்மைக்கு எதுவாக இருக்குது. ஏராளமாக தாராளமான கிருபைகளை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. சுகத்தையும் பலனையும் தாராளமாக ஏராளமாக கிருபை பொருந்திய மகிமையாக நிரப்புவாராக. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய இறை வார்த்தை 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கும்போது, போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். தெய்வ பக்தி ஆதாயம்தான். அதில் போதுங்கிற மனசு ப்ளஸ்ஸாக இருந்துட்டா மிகுந்த நல்ல லாபம் நட்டும். உலகம் எங்கும் நல்ல பக்தி உலகம் இருக்கீங்க. ஆனால் மக்கள் சுயபக்தி, அவபக்தி, ஆனால் தெய்வ பக்தியாக நடக்க மனசை துன்பப்படுறாங்கன்னு தான் இருக்குது. ஆனால் அதுலேயே உடைய போதுங்கிற மனசு, தெய்வ பக்தியாக இருந்தால் மட்டும் போதாது, போதுங்கிற மனசு இருக்கணும். ரெண்டுக்கா கோவியர் கழுதையை குறித்து ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருந்தது. அப்படின்னா ஒரு பெரிய தோட்டம், அது 2ஆக பிரிச்சிருக்கு. 2 கோவியர் கழுதை தான் அந்தந்த தோட்டத்தில் புல் சாப்பிட்டுருக்கு. அப்படி இருந்தும் இதுக்கு திருப்தி இல்லை. 2 கழுதை என்ன செய்யுது, இது அந்த அடுத்த தோட்டத்திலையும் அது பக்கத்து தோட்டத்திலையும் தலையை விட்டு எட்டி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. தனக்கு கொடுக்கப்பட்ட களத்திலே நிறைய புல் இருக்குது. அப்படி இருந்தும் அடுத்த தோட்டத்தில் தலையை விட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அது கழுத்தை உள்ளே விட்டுட்டு எடுக்க முடியாமல் ஒரு பரிதாப நிலைமையில் அது பரிதவிக்கிற அந்த காட்சி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சமூகம் எதை குறிக்குதுன்னா, தனக்கு இருக்கு போதுங்கிறது மக்களுக்கு திருப்தி இல்லாதனால சில காரியங்களை தலையிட்டு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால தான் நிறைய பேர் சில காரியங்களை, சில விஷயங்களை, சில குடும்பங்களில் தேவையில்லாத தலை கொடுத்து இன்றைக்கி பரிதாபமான நிலைமையில் வெளியே வர முடியாமல் விழிப்பிதுங்கி இருக்கிறீங்க. அப்படி ஒரு சோதனையான மோசமான நிலை வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், பிள்ளை, ஊழியம், வேலை, தொழில் யாவரும் போதும். ஆண்டவர் அதை அறிஞ்சு தான் கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பக்தியும் போதுமங்கிற மனசோடு கூட தேவ பக்தி தான் மிகுந்த லாபம். திருப்தி இல்லாமல் தேவ பக்தியாக இருந்து பிரயோஜனமே கிடையாது. அந்த தேவ பக்தி இருக்குன்னா அதில் போதுங்கிற மனசும் உள்ளே அடங்கி இருக்கும். அதை பயன்படுத்துங்க. இந்த கோவையர் கழுதையை போல் தனக்கு இருக்கிற புல்தரை நிறையா இருக்குது, அதை சாப்பிட்டாலே போதும். இருந்தாலும் பக்கத்து தோட்டத்தில் தலையை கொடுக்கறது, அந்த மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியார் விலகி காண்பார். உங்களுக்கு உண்டான மனைவி, பிள்ளைங்க, வேலை, தொழில், வியாபாரம், ஊழியம் எல்லாம் போதும். கர்த்தர் கொடு, அதில் திருப்தியாக இருங்க. அதுவே ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. எப்போதும் அந்த போதுங்கிற மனசோடு கூட, இன்னைக்கு கொடுத்த வேலை போதும், வருமானம் போதும், சம்பளம் போதும் அப்படின்னு நினைங்க. அப்படி அதில் திருப்தியாக இருக்க பழகுங்க. அதுவே நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த செய்தி கேட்குற தேவப்பிள்ளை ஒரு வேலை எதை குறித்து நீங்கள் திருப்தியற்ற நிலைமையில் ஒருவருத்து முறையிட்டு இருக்கிற சமாதானத்தின் நிம்மதி கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த செய்தியை கேட்குற நீங்கள் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் போதுமானது தான். அதை விட்டுட்டு அங்கே இங்கே உங்கள் மனசை அலைய விட்டு அதில் இதில் ஒன்றும் ஆகாது. அதனால் இருக்கிற இடத்துல கர்த்தர் கொடுத்ததை, அந்த நன்மை, அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை அனுபவிங்க. அதுவே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறேன் செய்யும் நல்ல பிதாவே.